ஹாய், வெல்கம் டு Keru ஃபுட் பேஸ்கெட் சேனல். திஸ் இஸ் கேபி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். 2 பொருளை வச்சு இந்த டெசர்ட் எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பால் தேவை. பால் வந்து 1 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட்காக வந்து நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம், கலர் மட்டும்தான் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். நீங்கள் இல்லை எனக்கு இது எதுவுமே பிடிக்காது ஒயிட் சுகர்னால் நம்ம வந்து மோஸ்ட்லி நாங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒயிட் சுகர் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ண போகிறேன். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சி தான் இருக்கும். ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஒயிட் சுகர் தேவைனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து தண்ணியே சேர்க்காமல் இந்த பாலை நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம எக்கை சேர்த்துட்டு நம்ம அதை பாயில் பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு நிறைய வாட்டராக வெளில வரும். ஸோ நம்ம தண்ணியை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம திக்காக வந்து இந்த பாலை வந்து பாயில் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து 5லேருந்து 6 ஸ்பூன் வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் இன்னும் 2-3 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலான அளவுக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இதை போட்டு இதை நல்லா நம்ம டைல்யூட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டெசர்ட் ரெசிபி வந்து 2-3 வந்து வெரைட்டிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க நீங்கள் அதை போய் கூட விசிட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து டைல்யூட் பண்ணியாச்சு. நாட்டு சர்க்கரையில் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு வந்து சால்ட்டியாக இருக்கும். ஸோ நம்ம வெல்லமும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் கலர் டார்க்னஸாக கிடைக்கும், பட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி. இப்போ வந்து வாசனைக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் வந்து சேர்க்க போகிறோம். இதை இந்த மாதிரி வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதனோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம க்ரஷ் பண்ணும்போது நல்லா பவுடர் ஆகிடும். மேலே இருக்கிற அந்த ஸ்கின் மட்டும் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மில்க்கு, சுகரு, அதாவது நாட்டு சுகர் இதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அதோடு இந்த ஏலக்காவையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீ மிக்சியில் கூட வந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதோடு பார்த்திங்கன்னா வந்து நான் எக்கு சேர்க்க போகிறேன். நான் வந்து இது 1 லிட்டர் பாலை வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு நல்லா காசி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 2 முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்கலனாலும் நீங்கள் இன்னும் 1 எக்கு கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கோ இந்த மாதிரி வந்து விஸ்க் வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த எக்கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க்கு எல்லாம் நல்லா ஒன்று சேரணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மிக்சியில் கூட போட்டு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோட்லேயோ இல்லை நம்பர் 1 மோடில் வச்சு கூட நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் பண்ணால் போதும். இப்போ எல்லாம் ஒன்றா ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட எந்த ட்ரே இருந்தாலும் ஓகே. நான் இன்றைக்கி வந்து இந்த கப்பில் வந்து வச்சு இட்லி குக்கரில் வச்சு தான் நான் வந்து இதை வந்து பாயில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதை ஒரு பெரிய பாத்திரமில் வச்சு கூட நம்ம வந்து ஒரே பீஸா வந்து கூட நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத இன்னும் ஒரு சின்ன மோல்டில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக கப்ஸ் இருக்கும், அதுலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
கண்ணாடி கப்ஸு இல்லைனா டீ கப்ஸு இதில் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்து வச்சு இதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபாயிலிங் ஷீட் இருக்கும், இதை வச்சு நம்ம கவர் பண்ணிடணும். அப்போ தான் இந்த வாட்டர் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரே பாத்திரமாக வந்து சேர்த்து பாயில் பண்ணுறோம். இப்போ ஒரு பெரிய அளவிலான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து நம்ம இந்த பேஸ் அதில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு கூட உள்ளே வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். பாயிலிங் ஷீட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவைக்கு நம்ம மேலே வச்சு நல்லா சீல் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்பொழுது அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். இட்லி குக்கர் எடுத்துக்கலாம். இந்த இட்லி குக்கரில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி பிளேட்ஸை வந்து நம்ம உள்ளே வச்சு அதில் வந்து ஒரு வந்து கப்ஸாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு கப்ஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை கவர் பண்ணி வைக்க போகிறோம். இன்னொரு பிளேட் மேலே வச்சு அந்த சின்ன கப்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். இதை கவர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து இப்படியும் கூட நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம். ஆனால் நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வந்து 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கூட நம்ம சாப்பிடும்பொழுது நல்லா சில்லுன்னு வந்து டெசர்ட் ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்க போகிறோம். மேக்ஸிமம் 2 ஹார்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். இருக்கட்டும், 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்தாச்சு. ஒரு கப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா செட் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நைஃப் வச்சு ஓரத்தில் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த கப் எடுத்து இந்த சாஸை இந்த கப்பு மேலே வச்சு இப்படி டர்ன் பண்ணி 2 தடவை வந்து இந்த மாதிரி டேப் பண்ணால் இவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து டெசர்ட் மில்க் எக்கு போட்டு நம்ம செஞ்சுருக்கிற டெசர்ட் இவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எவ்வளோ அழகாக வந்து நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி பார்த்தோம். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெய்லியும் செஞ்சு கொடுக்கலாம். வீக்லியும் வந்து த்ரைஸும் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்குது. அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்பெஷலி இது ரொம்ப நல்ல ஒரு குட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. கண்டிப்பாக இது நீங்கள் ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருங்க. பி சேஃப். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை.